சிகரெட்டால் சேதமடைந்த நுரையீரலை சரி செய்யணுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆரோக்கியத்துல ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கிற ஆனா பலரும் பேச தயங்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். அதுதான் சிகரெட் பழக்கம் மற்றும் அதனால் நுரையீரலுக்கு ஏற்படும் சேதங்கள். நான் சிகரெட் பிடிக்கிறேன், ஆனா எப்படி என் நுரையீரலை பாதுகாக்கிறது? அல்லது சிகரெட்டை நிறுத்திட்டேன், ஆனால் சேதமடைந்த நுரையீரலை சரி செய்ய முடியுமா? இப்படி பல கேள்விகள் உங்க மனசுல ஓடிட்டு இருக்கும் இல்லையா? கவலைப்படாதீங்க. சிகரெட்டால் சேதமடைந்த நுரையீரலை சரி செய்ய உதவும், அதோட நுரையீரலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் 5 அற்புதமான உணவுகளை பத்தி ஒரு நுரையீரல் நிபுணர் சொல்லும் ரகசியங்களை இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். இந்த உணவுகளை நீங்கள் உங்க தினசரி உணவுல சேர்த்துக்கிட்டா உங்க நுரையீரலுக்கு புது வாழ்வு கொடுக்கலாம். வாங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, ஆரம்பத்திலேயே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புறேன். சிகரெட் பழக்கம் என்பது உங்க நுரையீரலுக்கு விஷம் போன்றது. புகைப்பிடிப்பதை முழுமையாக நிறுத்துவதுதான் சேதமடைந்த நுரையீரலை சரி செய்வதற்கும் மேலும் சேதம் ஏற்படாமல் தடுப்பதற்கும் முதல் மற்றும் மிக முக்கியமான படி. நான் இப்ப சொல்ல போற உணவுகள் உங்க நுரையீரலை சுத்தம் செய்யும், வீக்கத்தை குறைக்கும், செல்களுக்கு புத்துயிர் அளிக்கவும் ஒரு துணை உதவியாக இருக்கும். இது புகைப்பிடித்தலுக்கு ஒரு மாற்று அல்ல, அல்லது சேதத்தை முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய மேஜிக் மாத்திரையும் அல்ல. இந்த உணவுகள் நீங்கள் புகைப்பிடிப்பதை நிறுத்திய பிறகு அல்லது அதை குறைக்க முயற்சிக்கும் போது உங்கள் உடலுக்கு, குறிப்பாக நுரையீரலுக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்தை மேம்படுத்தும். இதை மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. நம்ம நுரையீரல் ஒவ்வொரு மூச்சிலும் கிட்டத்தட்ட 6 லிட்டர் காற்றை உள்ளிழுத்து வெளியிடுது. ஆனா சிகரெட் புகையில இருக்கிற நச்சு பொருட்கள் அந்த நுரையீரலை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆரம்பிக்கும். இந்த நச்சுக்கள் நுரையீரலில் வீக்கத்தை ஏற்படுத்துவது, சளியை அதிகரிக்குது, சுவாச பாதையை சுருங்க செய்யுது. முக்கியமா நுரையீரல் செல்களின் டிஎன்ஏவையே பாதிச்சு புற்றுநோய் வர வழிவகுக்கும். இது சிஓபிடி, ஆஸ்துமா, நுரையீரல் புற்றுநோய் போன்ற பல நோய்களுக்கு காரணமா அமையுது. ஒரு முறை சேதமடைந்த செல்களை முழுசா பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றது கஷ்டம்தான். ஆனா சரியான உணவு பழக்கத்தோட நல்ல வாழ்க்கை முறையோட தொடர்ந்து முயற்சித்த நாம மிச்சம் இருக்கும் ஆரோக்கியமான செல்களுக்கு வலு சேர்த்து மேலும் சேதம் ஏற்படாம தடுக்க முடியும். அதுக்கு இந்த 5 உணவுகள் ரொம்ப உதவியா இருக்கும். வாங்க அதெல்லாம் என்ன உணவுகள் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஆப்பிள், நுரையீரலின் சிறந்த நண்பன். முதல் சூப்பர் ஹீரோ நம்ம ஆப்பிள் தான். ஒரு ஆப்பிள் ஒரு நாளைக்கு டாக்டர் தள்ளி வைக்கும்னு சொல்றது உண்மைதாங்க. குறிப்பாக நுரையீரலின் ஆரோக்கியத்திற்கு ஆப்பிள் ஒரு சிறந்த நண்பன். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆப்பிள்ல ஃபிளேவனாய்ட்ஸ் மற்றும் பிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் சிகரெட் புகையால் ஏற்படும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பாதிப்பிலிருந்து நம்ம நுரையீரல் செல்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குது. ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, தினமும் ஆப்பிள் சாப்பிட்றவங்களுக்கு நுரையீரல் செயல்பாடு நல்லா இருக்குது. அதோட சிஓபிடி, ஆஸ்துமா போன்ற நுரையீரல் நோய்கள் வரக்கூடிய அபாயம் ரொம்பவே குறையுது. ஆப்பிள்ல இருக்க குவர்டிசின் அப்படிங்கிற ஒரு சத்து வீக்கத்தை குறைக்கிற சக்தி கொண்டது. புகைப்பிடிப்பதால நுரையீரல்ல ஏற்படுற நாள்பட்ட வீக்கத்தை குறைக்க இது ரொம்ப உதவும். மேலும் ஆப்பிளில் நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு. இது செரிமானத்திற்கு ரொம்ப நல்லது. அப்புறம் உடல்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றவும் இது உதவும். சரி, ஆப்பிளை எப்படி சாப்பிடலாம்? தினமும் ஒரு ஆப்பிளை தோல் நீக்காம அப்படியே சாப்பிடுங்க. தோல்ல தான் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. ஆப்பிளை சாலட்ல சேர்த்தும் சாப்பிடலாம், ஸ்மூத்தி செஞ்சும் குடிக்கலாம். முடிந்தவரை ஆர்கானிக் ஆப்பிள்களையே தேர்வு செய்யுங்க. நம்ம லிஸ்ட்ல 2வது இருக்குது பூசணிக்காய், மஞ்சள் நிறத்தின் ஆரோக்கிய ரகசியம். 2வது அற்புதமான உணவு நம்ம பூசணிக்காய் தான். பொங்கல், கூட்டுன்னு பல வகையில நம்ம சமையல்ல பூசணிக்காய் இருக்கு. ஆனா இதோட மருத்துவ குணங்கள், குறிப்பாக நுரையீரல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியம்னு பலருக்கும் தெரியாது. பூசணிக்காயில கெரட்டினாய்ட்ஸ் நிறைஞ்சிருக்கு. இதுல பீட்டா கெரோட்டின், லூட்டின், ஜீக்சாந்தின் போன்ற சத்துக்கள் இருக்கு. இந்த சத்துக்கள் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் வீக்கத்தை குறைக்கும் பண்புகளை கொண்டது. சிகரெட் புகையில் உள்ள நச்சுக்கள் நுரையீரல் செல்களை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திற்கு, அதாவது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்குது. கெரட்டினாய்ட்கள் இந்த அழுத்தத்தை குறைச்சு நுரையீரல் செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவும். குறிப்பாக பீட்டா கெரட்டின்.
பீட்டா கெரோட்டின் நுரையீரல் திசுக்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு நுரையீரல் புற்றுநோய் வருவதற்கான அபாயத்தையும் குறைப்பதாக சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சரி, இதை எப்படி சாப்பிடலாம்? பூசணிக்காயை பொரியலாகவோ கூட்டாகவோ செய்து சாப்பிடலாம். சூப் செஞ்சும் குடிக்கலாம். பூசணிக்காயை அரைச்சு தோசை மாவுல கலந்தும் சாப்பிடலாம். பூசணிக்காய் விதைகளை வறுத்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். அதுலயும் நல்ல சத்துக்கள் இருக்கு. மூன்றாவது மஞ்சள், நோய் எதிர்ப்பு சக்தியின் அரசன். மூன்றாவது உணவு நம்ம சமையல் அறையின் பொக்கிஷம், அதாவது மஞ்சள். சமையலுக்கு மட்டுமல்ல, மஞ்சளுக்கு மருத்துவ குணங்கள் ஏராளம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நுரையீரல் ஆரோக்கியத்திலையும் மஞ்சள் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. மஞ்சள்ல இருக்க கர்குமின் அப்படிங்கிற சத்து தான் அதோட மருத்துவ குணங்களுக்கு காரணம். இந்த கர்குமின் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் வீக்கத்தை குறைக்கும் பண்புகளை கொண்டது. சிகரெட் புகை நுரையீரல் குழாய்களில் வீக்கத்தை ஏற்படுத்தும். இந்த வீக்கத்தை குறைச்சு சுவாச பாதையை சீராக்க கர்குமின் உதவும். இது நுரையீரலை சுத்தம் செய்யவும் நுரையீரல் செல்களை பாதுகாக்கவும் உதவும். சில ஆய்வுகள் கர்குமின் நுரையீரல் திசுக்களுக்கு ஏற்படும் சேதத்தை குறைத்து நுரையீரல் செயல்பாட்டை மேம்படுத்துவதாக கூறுகின்றன. இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி நுரையீரல் தொற்று நோய்கள் வராமல் தடுக்கவும் உதவும். எப்படி சாப்பிடலாம்? தினமும் இரவு தூங்கும் முன் 1 கிளாஸ் வெதுவெதுப்பான பாலுடன் 1 சிட்டிகை மஞ்சள் தூள் கலந்து குடிங்க. இது தொண்டைக்கு ரொம்ப இதமா இருக்கும். சமையலில் மஞ்சளை தாராளமாக பயன்படுத்துங்க. இஞ்சி மற்றும் மிளகுடன் சேர்த்து மஞ்சள் டீயாகவும் குடிப்பது ரொம்ப நல்லது. மஞ்சளில் உள்ள கர்குமின் மிளகுடன் சேரும்போது உடலில் நன்கு உறிஞ்சப்படும். நான்காவது பச்சை இலை காய்கறிகள், இயற்கையின் நுரையீரல் சுத்தப்படுத்திகள். நாலாவது உணவு பச்சை இலை காய்கறிகள், அதாவது கீரை வகைகள். ப்ராக்கலி, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், இப்படி பலவிதமான பச்சை இலை காய்கறிகளும் இருக்கு. இது எல்லாமே நம்ம உடலுக்கு, முக்கியமா நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது. இந்த காய்கறிகள்ல வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் இ, கெரட்டினாய்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் நிறைஞ்சிருக்கு. சிகரெட் புகையால நுரையீரல்ல ஏற்படும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தையும் வீக்கத்தையும் குறைக்க இந்த சத்துக்கள் ரொம்ப முக்கியம். வைட்டமின் சி நுரையீரல்ல உள்ள நச்சு பொருட்களை வெளியேற்ற உதவும். வைட்டமின் இ நுரையீரல் செல்களை பாதுகாக்கும். கீரைகளில் உள்ள ஃபோலிக் அமிலம், வைட்டமின் பி சத்துக்கள் நுரையீரல் திசுக்களின் பழுது பார்ப்புக்கு உதவும். மேலும் இந்த காய்கறிகளில் நார் சத்து அதிகம் இருக்கிறதுனால உடல்ல இருந்து நச்சுக்களை வெளியேற்றவும் செரிமானத்திற்கும் ரொம்ப நல்லது. சரி, இதை எப்படி சாப்பிடலாம்? தினமும் உங்க உணவுல ஏதாவது ஒரு பச்சை இலை காய்கறியே சேர்த்துக்கோங்க. கீரை, பொரியல், கூட்டு, சூப், சாலட் அப்படின்னு பல வகையில இதை சாப்பிடலாம். முடிந்தவரை சமைக்காத அல்லது லேசாக சமைத்த காய்கறிகளை சாப்பிடுங்க. அதில் உள்ள சத்துக்கள் வீணாகாம இருக்கும். கீரை வகைகளை மதிய உணவோடவோ அல்லது இரவு உணவோடவோ சேர்த்து சாப்பிடலாம். ஐந்தாவது பெரி பழங்கள். குட்டி பழங்கள்ல பெரிய சக்தி இருக்கு. ஐந்தாவது மற்றும் கடைசி உணவு பெரி பழங்கள், அதாவது ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, ராஸ்பெரி, பிளாக்பெரி, இது போன்ற குட்டி குட்டி பழங்கள்ல பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்கு. இந்த பெரி பழங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள், குறிப்பாக ஆந்தோசைனின்ஸ் மற்றும் ஃப்ளேவனாய்ட்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் சிகரெட் புகையால நுரையீரல்ல ஏற்படுற சேதத்திலிருந்து நுரையீரல் செல்களை பாதுகாக்குது, வீக்கத்தை குறைக்குது. மேலும் பெரி பழங்கள்ல உள்ள வைட்டமின் சி சத்து நுரையீரல்ல உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் நுரையீரல் செல்களை பழுது பார்க்கவும் உதவும். இந்த பழங்கள்ல நார் சத்து நிறைஞ்சிருக்கு. இது செரிமானத்திற்கு ரொம்ப நல்லது. இது நுரையீரல் புற்றுநோய் மற்றும் பிற நுரையீரல் நோய்கள் வர்ற அபாயத்தை குறைப்பதாகவும் சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சரி, இதை எப்படி சாப்பிடலாம்? பெரி பழங்களை ஸ்நாக்ஸாக அப்படியே சாப்பிடலாம். ஸ்மூத்தி செஞ்சு குடிக்கலாம். ஓட்ஸ் அல்லது தயிருடன் சேர்த்து சாப்பிடலாம். முடிந்தவரை ஃப்ரெஷ்ஷான பெரி பழங்களை தேர்வு செய்யுங்க. கிடைக்காவிட்டால் ஃப்ரோசன் பெரி பழங்களையும் பயன்படுத்தலாம். நீங்க முக்கியமா நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது, சிகரெட்டை நிறுத்துவதுதான் முதல் படி. இந்த உணவுகள் எல்லாம் துணை மட்டுமே. பாத்தீங்களா நண்பர்களே, நம்ம சமையல் அறையிலையும் சுத்தி இருக்கிற இயற்கையிலையுமே எவ்வளவு அற்புதமான உணவுகள் இருக்கு அப்படின்ட்டு. இந்த 5 உணவுகளையும் உங்க தினசரி உணவுல சேர்த்துக்கிட்டா உங்க நுரையீரலை ஆரோக்கியமா வச்சுக்க நீங்க பெரிய உதவி செய்யலாம். ஆனா மறுபடியும் சொல்றேன், சிகரெட் பிடிப்பதை முழுசாக நிறுத்துவதுதான் உங்கள் நுரையீரலை காப்பாத்துறதுக்கான ஒரே ஒரு வழி. இந்த உணவுகள் ஒரு மருந்து அல்ல, இது ஒரு ஊட்டச்சத்து சப்போர்ட் மட்டும்தான். புகைப்பிடிப்பதை நிறுத்தின பிறகு இந்த உணவுகளை உங்கள் நுரையீரலின் பழுது பார்க்கும் செயல்முறையை வேகப்படுத்தவும்
மேலும் சேதம் ஏற்படாமல் தடுக்கவும் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவும். மேலும் வெறும் உணவு மட்டும் போதாது. நிறைய தண்ணி குடிங்க, சுத்தமான காத்த சுவாசியுங்க, லேசான உடற்பயிற்சிகளை செய்யுங்க. நடப்பது, யோகா போன்றவை மன அழுத்தத்தையும் குறைங்க. இது எல்லாமே உங்க நுரையீரல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு சிகரெட் பழக்கம் இருந்துச்சுன்னா அதை நிறுத்துறதுக்கு உங்க டாக்டர் கிட்ட பேசுங்க. அவங்க உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுப்பாங்க. உங்க நுரையீரலுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய சிறந்த பரிசு அதை ஆரோக்கியமா வச்சுக்கிறது தான். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சிகரெட் பழக்கம் உள்ளவர்களுக்கு அதை நிறுத்தி நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆரோக்கியமாக இருங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.